வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் சேலைகள் கோர்வை புட்டா செட்டிநாடு பருத்தி சேலைகள் 6.2 மீட்டர்ஸ் வித் ரன்னிங் ப்ளவுஸ் ப்ளஸ் சுங்கோட கொடுத்துருக்காங்க. பாடி ஃபுல்லாக உங்களுக்கு புட்டாஸ் வந்துடும். பல்லு போர்ஷனில் புட்டாஸ் அதிகமாக இருக்கும். லாஸ்ட்டில் ஒரு பிக்சர் கொடுத்துருக்கோம் பாருங்க. அதில் த்ரெட் லைன் கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே அழகான கலெக்ஷன்ஸ், எல்லாருக்கும் மோஸ்ட் டிமாண்டிங், எக்ஸ்பெக்டிங், ட்ரெண்டிங். எனக்கு தெரில, இந்த கோர்வை புட்டானா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குது. அது என்ன ரீசன் எனக்கும் தெரியல. சரி பாருங்கள், அப்படியே பட்டு சரி மாதிரியே நல்லா பிரைட் லுக்கில் ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க. கட்டினீங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருக்கும். எல்லாருமே கட்டிக்கலாம். நீங்கள் அதில் ஏஜு டிஃப்ரென்ஸ்லாம் கிடையவே கிடையாது. சின்ன வயசுலேருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் எல்லாருமே கட்டிக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் அந்த புட்டா சாரீஸில் வந்துட்டு உங்களுக்கு அந்த பசை கொடுத்து அந்த நூல்லாம் ரெடி பண்ணுறாங்க இல்லையா, அது இன்னமும் உங்களுக்கு உடலை வந்துட்டு குளிர்ச்சியாக வச்சுக்கிற அளவுக்கு அது நெருக்கமாக கொடுத்துருப்பாங்க. அதுதான் ஸ்பெஷல். ஒரிஜினல் கவுண்ட்ஸ் 80x80, ஆன்லைனில் சொல்கிற கவுண்ட்ஸ் 100 கவுண்ட்ஸ். இங்கே கவுண்ட்ஸுன்னு சொல்கிறது நூலோட அடர்த்தி, டென்சிட்டி. நீளம் கிடையாது. உங்களுக்கு இந்த மாதிரி திக்னஸ் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 5.5 மீட்டர்ஸில் ஒரு சாரீ ஃபஸ்ட் டைம் வாங்கி பாருங்கள். இதெல்லாம் இப்போ இந்த 80x80 அக்கௌண்ட்ஸ்லாம் நீங்கள் கடையில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த கிளாத்து. இதே உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க. இதுக்குன்னே நிறையா ஹேண்ட்லூம் ஷாப்லாம் இருக்குது, அங்கே பார்த்துருப்பீங்க. இந்த கிளாத்து தான் இது. இதில் உங்களுக்கு எது டிஃப்ரென்ஸ் தெரியும்னா, அந்த 5.5 மீட்டர்ஸுக்கு பார்த்தீங்களா, அதில் நல்லா டிஃப்ரென்ஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அது 60x80. அதுக்கு முன்னாடி இருக்கிறது 60x60. அது இன்னுமே உங்களுக்கு தெரியும். அதாவது உங்களுக்கு அதாவது மிக்ஸ்டு காட்டன் அந்த மாதிரி தெரியும். பட் அது மிக்ஸ்டு காட்டன் கிடையாது, பியூர் காட்டன். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். அதனால் நீங்கள் குவாலிட்டியில் உங்களுக்கு பொய் சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் நினைக்கவே இங்கே தேவையே இல்லை. ஏன்னா எங்களுக்கு சொந்தமாக தறி ஓடுது. அதனால தான் இவ்வளோ கிளாரிஃபையாக உங்களுக்கு நான் அதை உறுதியோடு சொல்கிறேன். இந்த செட்டிநாடு காட்டன் சாரீஸ் எல்லாமே 100% பியூர் காட்டன். அதனால் உங்களுக்கு டவுட்டே வேணாம். அதே மாதிரி ஜரியும் உங்களுக்கு கருக்காது, சுருங்காது. எங்கள் அத்தையெல்லாம் டெய்லி கட்டுறாங்க. அதை மிஷினில் போட்டு அடின்னு அடிப்பாங்க, ஒன்றுமே ஆகாது. அதனால் நீங்கள் பயப்படவே வேணாம். இது எல்லாமே நாங்கள் இப்போது உங்களுக்காகவே ட்ரையல் பார்த்து இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு வருஷம் கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம் நாங்கள் இதெல்லாம் ட்ரையல் பார்த்தோம். அப்புறமா தான் நான் யூடியூப்லேயே வந்தேன். அதனால் நீங்கள் கண்டிப்பாக நான் கேரண்டி தரேன். உங்களுக்கு சாயம் போகும் அப்படின்னு பயமாக இருந்தது அப்படின்னா, ஒரு சேலையோட தலைப்பை எடுத்து கார்னர் பீஸ் எடுத்து தண்ணியில் நனைச்சி பாருங்கள். அந்த கரையில் சப்போஸ் சாயம் போகுதா, இல்லை பாடியில் செக் பண்ணிக்கோங்க. அதனால் ப்ராப்ளமே கிடையாது. பண்ணிங்கன்னா ஒரு வேளை அந்த மேலாப்பில் இருக்கிற அவங்க ஏற்றின சாயம், அதாவது உங்கள் டையில் முக்கி தான் எடுத்து சேலை உருவாகி வருது. அந்த லைட்டாக மேலாப்பில் இருக்கிறது லைட்டாக தண்ணியில் பிரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இருந்ததுன்னா வெதுன்னு தண்ணியில் ஒரு கைப்பிடி அளவு உப்பை போட்டு கரைச்சிட்டு அதில் முக்கி எடுத்துகிட்டு அப்புறமா குளிர்ந்த தண்ணீரில் ஒரு ஸ்பூன் வினிகர் ஆர் லெமன் அதையும் புழிஞ்சு விட்டுட்டு அதில் முக்கி எடுத்துகிட்டு காய வச்சுட்டு நெக்ஸ்ட் வாஷ் நீங்கள் பண்ணுறப்போ சாதாரண ஆர்டினரி வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுமே ஆகாது, அப்படியே இருக்கும், காலத்துக்கும் கிடக்கும். வெயிலில் மட்டும் காய வச்சிடாதீங்க. இவ்வளோதான் சிம்பிள். காட்டன் சாரீஸ் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணதே கிடையாதுங்க, நாங்கள் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதுங்க சொல்கிறவங்க, நீங்கள் கூட தைரியமாக யூஸ் பண்ணலாம், பயப்பட தேவையே இல்லை. வீட்டில் தனியாக இருக்கிற வயதில் மூத்தவர்கள், பெரியவர்கள்லாம் ஆன்லைன் பேமெண்ட், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எல்லாமே ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா இப்போ நிறையா ஃபேக் கால்ஸ் வருது. ஜட்ஜு பேசுகிறோம், இங்கே போலீஸ் பேசுகிறோம், ஆஃபீஸர் பேசுகிறோம், இவங்க சொல்லி அப்புறம் கொரியர் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறவங்க பார்சல் வந்திருக்கு, பணம் ஓடிபி சொன்னால் தான் ஒன்று கொடுப்போன்னா தயவுசெய்து யாருக்கும் அந்த மாதிரி கொடுக்க தேவையே கிடையாது. ஷிப்பிங் நீங்கள் கொடுத்து தான் வாங்குறீங்க. அதனால் உங்கள்கிட்ட யார் பணம் கேட்டாலும் கொடுக்காதீங்க. ஒருவேளை அப்படி கேட்டால் எனக்கு கால் பண்ணிடுங்க. இல்லைன்னா 1930 சைபர் கிரைம் நம்பர் இருக்குது கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு. அங்கே சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்துப்பாங்க. நீங்களாம் அவசரப்பட்டு பதட்டப்பட்டு எந்த இதையோ லிங்க்கையோ கிளிக் பண்ணாதீங்க, யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க. ஆன்லைன் உள்ளே வந்துட்டீங்க, ஆன்லைன் டிரான்சாக்ஷன், ஆன்லைன் பர்ச்சேஸ் எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். யாராவது ஸ்கூல் ஃபீஸ் கட்ட சொல்லுங்கள், காலேஜ் ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்க, உங்கள் பிள்ளைக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, பொண்ணுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு கால் வரும்.
எது வந்தாலும் ஒரு நிமிஷம் நிதானித்து சுதாரிப்பாக இருங்க. அவசரப்பட்டு பயத்தில் பதட்டத்தில் யாரும் எதுவும் பண்ணாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி கொரியர் சர்வீஸ் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ உங்களுக்கு அந்த சர்வீஸ் அவைலபிளான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறப்பவே செக் பண்ணிவிட்டு அப்புறமா அவங்க ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு சேஃபு. ஏன்னா அப்புறம் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது. உங்களுக்கு தூரமாக இருந்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸ்லேருந்து கொண்டு வந்து தரவங்க கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் இதெல்லாம் நாங்கள் கேட்டுக்கிறோம். அது ரொம்ப அவுட் ஆஃப் சிட்டியில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அவைலபிளுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணாலும் தான் உங்களுக்கு சொல்கிறோம்.